காஷ்மீரில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் காரைக்காலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் ட்ரோன்கள் பறக்கப்படக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். செய்தியாளர் அந்தோனிராஜ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். அந்தோனிராஜ், கூடுதல் விவரங்கள் என்ன? இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இதனை ஒட்டி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தற்போது ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். அதுல பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் குறித்து சமூக வலைத்தளங்களான வாட்ஸ்அப், முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தவறான தகவல் பரப்பினால் கிரிமினல் வழக்கு தொடர்பு என்று கூறியுள்ளார். அதேபோல பொதுமக்களிடையே தேவையற்ற கலக்கத்தை ஏற்படுத்தி சமூக ஒருங்கிணைப்பை வழிவகுக்கும். மேலும் இந்த பணி நம்ம நபர்களை தவறான தகவலை பரப்புவதும் குற்றச்சாட்டு, அது தண்டனைக்குரியது என்று கூறியுள்ளார். முக்கியம் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் தவறான தகவலை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. எனவே போலி செய்திகள், தவறான தகவல் வெளிவந்தால் மிரட்டல் ஆகியவற்றை காரைக்கால் மாவட்ட நிர்வாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது தெரிவித்தார். தொடர்ந்து சமூக வலைத்தளங்களை இந்த கண்காணிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் சூழ்நிலை கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா இந்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் துறைமுகம், ஓஎன்ஜிசி, புதுச்சேரி மின்திருக்குளமும் உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள் அலுவலர்கள், கட்டிடங்கள் மற்றும் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமரா பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா மறு உத்தரவு வரைக்கும் ட்ரோன் கேமரா பறக்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர். காரைக்காலிலையும் ட்ரோன்கள் பறக்க தடை, அதை முக்கிய செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து முக்கிய செய்திகளுடைய தொகுப்பை பார்க்க இருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.